சொல்வதெல்லாம் உண்மை. பொண்ணோட வீட்லயே போய் இவர் தங்கிக்கிறாரு. அந்த பொண்ணு பேர் என்னது? பூரணி. நிஜமாவே உங்களை நம்பினேன். போட்டோஸ் ரொம்ப தப்பா இருக்கு. இந்த ஒரு தவறு செய்யங்காட்டிக்கு இவர் 1008 தவறுகள் செஞ்சுட்டாரு. என்ன தைரியங்க இன்னொருத்தர் பொண்டாட்டி கூட இப்படி போட்டோ எடுக்கிறதுக்கு? மானஸ்தான், அதனால தான் அவர் வெளியே போயிருக்காரு. சொல்லுங்க. என் பேர் கல்பனா தேவிங்க. எனக்கு அம்மா எனக்கு அம்மா இல்லை, சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? எனக்கு 2 அக்கா 2 அண்ணா. அவங்க அக்கா அண்ணன் எல்லாம்? அக்கா அண்ணன் 2 அக்கா 2 அண்ணா. அவங்கள எல்லாரையும் சித்தி தான் வளர்த்தாங்களா? ஆமாங்க. ஆனா நல்லா வளர்த்துனாங்க. எதுவும் நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி வளர்த்துனாங்க. அதுக்கப்புறம் என்னைய வயசான ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏன்? அங்கே நான் தான் கடைசி பொண்ணு. அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து என்னைய ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. உங்கள் புருஷனுக்கு என்ன வயசு? அவங்களுக்கு எனக்கு வயசெல்லாம் தெரியாது மேடம். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. நான் அங்கே ஒரு 10-15 நாள் கூட இல்லை. திரும்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அதாவது வந்து அந்த கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறவங்களை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்? அங்கே இருக்க எனக்கு பிடிக்கல. ஏமா? அங்கே அவங்க வயசானவங்க. அதாவது வந்து அவங்களுக்கு 4 அக்கா தங்கச்சி இருப்பாங்களாட்டு இருக்குதுங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து கட்டி வச்சிட்டாங்க. அப்புறம் அப்பா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. சின்ன வயசில் எனக்கு இப்படி பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்பாவை கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்தெல்லாம் பண்ணாங்க. என்னென்னமோ சொன்னாங்க. அது நடக்கலைன்னு, இந்த மாதிரிலாம் பண்ணலை அப்படின்னு என்னென்னமோ சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அவங்களோட ஒரு 10 நாள் என்னமோ இருந்தேன். இருந்ததுக்கப்புறம் எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. திரும்பி வீட்டை விட்டு வந்துட்டேன். அவங்க வீட்டை விட்டு வந்துட்டேன். ஓடி வந்தோடனேயுமே அவங்க ஃபேமிலின்னு இந்த மாதிரி இந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க இதில் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனேயுமே எங்கள் வீட்டில் அப்பா அண்ணா எல்லாருமே என்னை எங்கேயோ போயிட்டா, காணாமல் போயிட்டான்னு தொலாவிட்டே இருந்தாங்க. ஒரு 10 நாள் என்னமோ. நீங்கள் எங்கே இருந்தீங்க? நான் வந்து எனக்கு பஸ் ஏற தெரியாது மேடம். எங்கேருந்து வர்றதுன்னு தெரியாது. அப்போ ஒரு 10 ரூபாய் என்னமோ கையில் வச்சுருந்தேன் மேடம். அந்த வீட்டிலேருந்து வரும்போது அதுக்கப்புறம் அந்த 10 ரூபாய் எடுத்துகிட்டு பஸ் ஏறி வந்தேன். வந்துட்டு ஒரு காந்தி நகர் ஸ்டாப்புன்னு ஒரு ஸ்டாப்பில் இறங்கினேன் மேடம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேடம். ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே சாமி கும்பிட்டுட்டு எங்கே போகிறதுனே எனக்கு தெரியல. அப்போ சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிஞ்ச ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டேன் மேடம். கம்பெனி வேலை எனக்கு தெரியும். கம்பெனிக்கு போனோடனே அந்த கம்பெனியில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். செய்யும்போது அங்கே ஒரு அக்கா, ஒரு லேடிஸ் என்ன சொன்னாங்க, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேம்மா, நீ கவலைப்படாது. நான் சொன்னேன் இந்த மாதிரி அம்மா வீட்டு விட்டு வந்துட்டு, கல்யாணம் ஆனதெல்லாம் சொல்லலை, இந்த மாதிரி வீட்டு விட்டு வந்துட்டேன் அப்படின்னு. சின்ன பொண்ணு தானே அப்படி சொன்னோடனே ஒரு அக்கா வீட்டுக்கு போயிட்டேன் மேடம். கோயம்புத்தூர் கிட்ட அது ஒரு ஊர் கிராமம். அந்த கிராமத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரிம்மா நீ இங்கேயே இரு, அம்மா அப்பா கிட்ட சொல்லாமல் வந்திருக்கிற, நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செய் அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க. அவங்க ஒரு வயசான அப்பாவும் தோட்டத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க. நான் அங்கேயே தங்கிட்டேன். ஒரு 20 நாள் இருக்கும். நான் அங்கேயே தங்கி அங்கேயே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் மேடம். இவரை நான் எப்படி சந்திச்சேன்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து வந்துட்டு இருக்கும்போது இவர் பின்னாடியே வந்தாருங்க. பின்னாடியே வரும்போது நான் என்ன பண்ணேன், எங்கே இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் மேடம். அதுக்கு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லி இவர் சொன்னார் மேடம். சரி உனக்கு கல்யாணம் ஆகலையா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் இவர் கல்யாணம் பண்ணணுங்கிற ஐடியாவில் எனக்கு இல்லை மேடம். அதுக்கப்புறம் இவர் என்னை பின்னாடியே வந்துட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த ஊருக்குள்ளே இவர் வந்தாருங்க. ஒரு நாள் ஒரு ஊர் வந்தாப்புல. வரும்போது அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் என்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறாங்க. ஃபாலோ பண்ணி வரும்போது எங்கள் வீட்டுக்காரர் அங்கே இருந்தாருங்க. வெளியில் தங்கி இருந்தார். அதாவது வந்து வீட்டுக்கு வெளியில், நீங்கள் 2 பேர் போட்ட பிள்ளைங்க உள்ளே போய் படுத்துக்குங்க, வயசானப்பாவும் நாங்கள் வெளியே படுத்துக்கிறேன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொன்னாருங்க. கல்யாணம்லாம் அப்போ ஆகலை மேடம். இந்த காட்டுக்குள்ளே ஒன்று விட்டுட்டு போகல, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்பிள்ளைங்க. சரி சொல்லிட்டு அந்த நேரம் ஒரு 7 மணி போல் இருக்கும். 7 மணிக்கு போல் வந்து இவர் வந்து யாரோ ஒரு 4 பேர் காரில் வந்தாங்க மேடம். என்ன மேடம் சொல்லுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்க மேடம், எனக்கு சொல்கிறேன். காரில் வந்தாங்க மேடம். எத்தனை பேரை பார்க்குறேன் மேடம். சரி இல்லை, எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் மேடம். தெரிஞ்சது சொல்ல, நீங்கள் ஜோடிச்சு பேசுகிறீங்க. ஜோடிச்செல்லாம் பேசுது மேடம், நிரூபிக்கிறதுக்கு எங்கிட்ட இருக்குது மேடம். நான் ஜோடிச்செல்லாம் பேசுவா இது கதை ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு. எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேளு மேடம், இது நடந்தது உண்மையாக பொய்யான்னு அவர்கிட்ட கேளுங்க மேடம். நான் எப்படி கல்யாணம் பண்ணேன், என்ன எப்படி கல்யாணம் பண்ணேன். அப்போ அந்த 4 பேர் வந்தாங்க மேடம். அந்த 4 பேர் யார் என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த பொண்ணு வந்து இங்கே இருக்குது, யார் என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு 4 பேர் விசாரிக்க வந்தேன். அவர்கிட்ட கேட்டால் தான் என்ன விசாரணைன்னு தெரியும்.
அப்படி கேட்கும்போது இவர் எங்கேயோ பாதி தூரத்தில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க நைட்டில். நானும் அந்த அப்பா அந்த வயசான அவங்களும் வெளியில் போயிட்டாங்க. விடிய காத்தால வரும்போது இவர் கால் உடஞ்சி வந்தார் எங்கள் வீட்டுக்கார். கால் உடஞ்சி வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, உன்னை கூப்பிட்டாங்க, உன்னை கூட்டிகிட்டு வந்தால் தான் உன்னை விடுவேன்னு சொன்னாங்க, நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்கார் சொன்னாருங்க. கால் கட்டு போட்டுட்டு வந்தாப்பிள்ளைங்க. சரி இவர் இவ்வளோ நல்லவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அவினாசியில் ஒரு வீடு ஒன்று பார்த்து நாங்கள் கல்யாணம் பண்ணி இருந்துட்டோம் மேடம். நாங்கள் கல்யாணம் பண்ணி அவினாசியில் ஒரு வீடு, ஒரு வக்கீலோட வீடு. இப்போது அந்த வீடு எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஒரு நாள் மென்சஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்தை இதாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார் வந்தார். எங்கள் மாமியார் என் வீடு தேடி கண்டுபிடிச்சி வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஏன்னா இப்படி பண்ணுற, இப்படிலாம் பண்ணலாமா, இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார கேட்டதுக்கு, இல்லைம்மா அது விடுமா, அந்த பிரச்சனையை விடு, இது இனிமேல் நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டார் மேடம். இருந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் எங்கள் அத்தை வந்து சரி இந்த பொண்ணு கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, சரி என்ன பண்ணி தொலைகிறது, இந்த வாழ்க்கையா அப்படி சொல்லிட்டு அவங்க குடும்பத்தில் எல்லாருமே என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தண்ணீர் பந்தல் குடி வந்தேன் மேடம். குழந்தை ஃபஸ்ட்டு பையன் எனக்கு பிறந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு நல்லா இருந்தார். பழைய இரும்பு வேலை செய்வார். திருப்பூர் வேலைக்கெல்லாம் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக 8 மணி 7 மணி ஆனால் வந்துடுவார் மேடம். அது அங்கே இருக்க எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் 2வது குழந்தை பிறந்துச்சு. 2வது குழந்தை மாசமாக இருக்க ஒரு பூவை அதுக்கப்புறம் இவர் வேலைக்கு போய் நல்லபடியாக வச்சுக்கிட்டாரு. இங்கே தான் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், நல்லா இந்த எல்லா வசதிகள் எல்லாமே பண்ணி கொடுத்தாரு. நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாரு, எல்லாமே பண்ணி கொடுத்தாரு மேடம். அப்புறம் நானும் சரி இவர் போகிறாரா, சரி எங்கே போகிறாரு எங்கே வர்றாருன்னு எனக்கு கண்டுக்க மாட்டேங்க. ஏன்னா அவரை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இவங்க ஃபேமிலியெல்லாம் சரி விடுமா, நீ வந்துட்ட. அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு ஒய்ஃபு வந்து கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, ஒரு பொண்ணு இருக்குது. ஒரு மறுபடியும் குழந்தை பிறந்துச்சு. அந்த அவங்களோட வாழ்க்கையில் எனக்கு தலையிடவும் இல்லை, அவங்க என் வாழ்க்கையில் தலையிடவும் இல்லை. இப்போ வந்து எங்கள் வீட்டுக்காரு 2வது குழந்தை பிறந்த உடனேயும் இவர் வந்து அந்த தொழில் பண்ணுறதையே விட்டுட்டார். இரும்பு வேலை செய்கிறதையே விட்டுட்டு சீட்டாட தொழில் ஆரம்பிச்சாரு. மரத்துக்கடியில் உட்காந்து விளையாடுவாங்களே, அந்த 10 பேர் காசு வச்சு விளையாடுவாங்களே சூதாட்டம், அந்த ஆட்டம் தான் இவர் விளையாடுவார். நான் சொன்னேன் இந்த வேலை தொழிலுக்கு போக வேண்டாம், இந்த தொழிலுக்கு போகிறது நல்லதில்லை அப்படின்னு நான் சொன்னேன் மேடம். அவர் கேட்காம அந்த சீட்டாட தொழில் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாப்லைங்க. அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவார், நான் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேம்மா, கூட வந்துட்டு இருக்கிறாரு, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் கிடைக்கும், நீ ஏன் கவலைப்படுற, ஒன்றும் பண்ண மாட்டா அப்படின்னு எல்லாரும் அந்த அண்ணங்களாம் சொன்னாங்க. அப்போ சரி அண்ணா வேண்டாம், நான் இந்த தொழில் வேண்டாங்கண்ணா அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லுவேன். சொன்ன உடனே எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டாருங்க, எனக்கு இதுதான் தொழில், இனிமேல் கரெக்டாக இருந்துக்கிறேன், நான் எங்கே போகிறேன், நான் எங்கே வர்றேன், இங்கே தானே போகிறேன், நான் எங்கே போகிறேன் அப்படி சொன்னார் மேடம். சரி இதுதான் தொழிலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் மேடம். எங்கள் வீட்டு பக்கத்துலேருந்து ஒரு கிளப் ஒன்று இருக்குங்க, அந்த கிளப்பில் தான் இவர் சீட்டு விளையாண்டுட்டு இருந்தார். இவர் விளையாட இவர் வேறு ஊருக்கு போக ஆரம்பிச்சிட்டார். இப்போ இருந்து அவினாசி இருந்து சேவூர், அங்கேருந்து புளியம்பட்டி, இப்படி போக ஆரம்பிச்சிட்டார். அப்போ நான் எல்லாத்தையும் இவங்க அண்ணா அக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு, நைட்டானா வரதில்லை, எங்கே போகிறது என்ன பண்ணுறாருன்னு இல்லை, நீங்கள் சாப்பாட்டுக்கு இது இல்லாமல் இருக்கேன், இது என்ன நடக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு. கொஞ்ச நாள் போகிறதேவே அவர் சம்பாரிச்சிட்டு விட்டுருவோம் அப்படின்னு அவங்க ஃபேமிலியெல்லாம் சொன்னாங்க. விட்ட காசெல்லாம் பிடிக்கிறான்னு சொல்லி அவங்க ஃபேமிலி சொன்னாங்க மேடம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அடுத்தது இந்த பொண்ணு பூரணின்னு ஒரு பொண்ணு, அதாவது வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிற பொண்ணு எங்கே இருந்து வந்துச்சுன்னெல்லாம் எனக்கு தெரியாது மேடம். அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து இதோட பொண்ணு, இது கூட இன்னொரு பொண்ணு இருந்தது, வினிதான்னு ஒரு பொண்ணு இருந்துச்சு மேடம். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மேடம். நான் ஒரு சின்ன வீட்டில் குடியிருக்கும்போது பக்கத்தில் வந்து ஒரு தவறான பொண்ணு குடியிருக்கிறாங்க, ஃபேமிலி குடியிருக்கிறாங்க. அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்ணு என் வீட்டுக்கு வந்துச்சு. இப்போ வந்திருக்கிற பொண்ணு என் வீட்டுக்கு வந்துச்சு மேடம். என் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், இங்கே போகிறது அங்கே போகிறது திரும்பி போயிட்டு வந்தார். நீ என்னப்பா இங்கே வர்ற போகிற என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரர் நான் கேட்டதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார் மேடம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு மேடம். என்னென்ன ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னா, இவர் நைட்டில் வர்றது, லேட்டாக வர்றது, ஃபோனில் கொஞ்சம் நேரமாக பேசுகிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. பூரணியோட ஃப்ரெண்டு கல்பனாங்கிற ஒரு பொண்ணு ஃபேமிலி எனக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் வீட்டுக்காரர் சரியில்லைம்மா, உங்கள் வீட்டுக்காரர் இந்த பொண்ணோட தான் பேசிகிட்டு இருக்காருன்னு இந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸை கொடுத்தது அவங்க தான், இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் கொடுத்தது. அப்போது அந்த பொண்ணோட வீடு என் வீட்டு பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஆர்மூர் டாக்டர் வீதியில் தான் அந்த பொண்ணு குடியிருந்துச்சு. இப்போ பேசிகிட்டு இருக்கிற பொண்ணு. நான் அவங்க வீட்டுக்கு போனேன் மேடம். போகும்போது அவங்க அம்மா, இந்த பொண்ணு, அவங்க தங்கச்சி. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு?
இந்த பொண்ணோட பயங்கர தொடர்புல இருக்கிறாரு மேடம். அப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து சூதாடுறாரு, அது இல்லாம பொண்ணுங்களோட தொடர்பு வச்சுக்கிறாரு. இந்த பொண்ணோட பயங்கரமான லிங்க்ல இருக்கிறாங்க மேடம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த பொண்ணு தான் பயங்கரமான பிரச்சனை பண்ணுதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பொண்ணுகிட்ட நான் நேரடியாவே போய் சொல்லியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்திருக்குது, நீ இப்படியெல்லாம் பண்ணாத, இவரோட சேராத, இவரோட வாழ்க்கையில நீ குறுக்கிடாத அப்படின்னு நான் சொன்னேன் மேடம். நேரடியா போய் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் வைஃப் என்ன ஆனாங்க? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை, அவங்க மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிச்சுங்க. பிரிஞ்சு போயிட்டாங்களா? பிரிஞ்சு போயிட்டாங்க. நான் செஞ்ச தவறு தான், எனக்கு வந்தது தவறு தான், எனக்கு தெரியாத வந்தது தவறு தான். அதுக்கப்புறம் மேடம் இந்த பொண்ணுக்கிட்ட போய் நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்னேன் மேடம், இந்த மாதிரி நடக்குதுமா. நானும் என்னோட இது கதையில சொன்னேன் மேடம், இந்த மாதிரி தான் வந்தோம், இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த பொண்ணுட்டி சொன்னேன். இனிமேல் இவரோட பேச வேண்டாம், இவரே வந்து பேச வந்தால் கூட நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுன்னு நான் சொன்னேன் மேடம். ஆனால் இந்த பொண்ணு கேட்கல. ஃபோனு மேலே ஃபோனு பேசிகிட்டே தான் இருந்திருக்குது. எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ என்ன நிலைமை? இப்போ அந்த பொண்ணோட பயங்கர லிங்க்ல இருக்குதுங்க. இப்போ இந்த பொண்ணு என்னைய கூப்பிட்டு மிரட்டுது மேடம். அதாவது வந்து நான் வந்து அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுவேன், அந்த பொண்ணு எனக்கு ஃபோன் இப்போ பண்ணுறது. உங்களுக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனை? இப்போ வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு பழகிட்டு என்னையும் என் குழந்தைய கவனிக்கிறதே இல்லை. நீங்க வேலைக்கு போறீங்களா? ஆமாங்க. நான் வந்து டெய்லருங்க. வாரம் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குவேன். உங்க பேரு? நாகராஜுங்க. என்ன தொழில் பண்றீங்க? சும்மா வேஸ்ட் வியாபாரம் பண்ணுவாங்க, அப்புறம் சும்மா பசங்க கூட போய் விளையாடிட்டு. தொழில் என்ன பண்ணுவீங்க கேட்டா சீட்டு விளையாடுவேன்னு சொல்றீங்க. இல்லைங்க, வேஸ்ட் வியாபாரம் தான் பண்ணுவாங்க. சும்மா இருக்கிற டைமில் அப்புறம் அவங்க பசங்க கூட சேர்ந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். வேற எந்த கெட்ட வழக்கம் இல்லைங்க. அப்ப இது கெட்ட வழக்கம்னு ஒத்துக்கிறீங்க? இல்லை, அது ஓப்பனாக சொல்லிடுங்க. அப்புறம் அவங்க சொல்லியிருப்பாங்க, அதை நம்ம எனக்கு போய் சொல்லிட்டு. சீட்டு விளையாடுறது ஒரு தொழில். அவங்க பொண்டாட்டி சொல்றாங்க தொழில் பண்றாங்க, சீட்டு விளையாடுற தொழில் பண்றாங்க சொல்றாங்க. அப்படியெல்லாம் சீட்டு விளையாடுறதுன்னா நம்ம வந்து அவ்வளோக்கா ரொம்ப விளையாடுறது இல்லைங்க. சம்பளத்துக்கு வேலைக்கு போவோம், அவ்வளோதான். சம்பளத்துக்கு வேலைக்கு போவீங்களா? ஆமாம். சீட்டு விளையாடுறதுக்கு சம்பளம் கொடுப்பாங்க? இருக்காங்க. எப்படி சொல்லுங்க? வேலை செய்கிற இடத்துல சம்பளம் கொடுப்பாங்க, அவ்வளோதாங்க. எங்க வேலை செய்றீங்க? அங்கேயும் வேலை இருக்குங்க. ஏதாவது இல்லை இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இல்லாதவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதாங்க. அது எதுன்னு வாங்கி கொடுக்குறது. என்னது கொஞ்சம் சொல்லுங்க விவரமா. ஏதாவது வாங்கி கொடுக்குறதாங்க மேடம். புரியல. டீ காப்பி இல்லைன்னா வாங்கி கொடுக்குறதாங்க, அவ்வளோதான். சீட் ஆடுற இடத்துல போய் நீங்க டீ காப்பி வாங்கி கொடுத்தாலும் கொடுக்கலாம், அப்படியே கொடுக்கலாம். கிடையாது மேடம், பொய் சொல்றாரு. இவர் தொழிலே சீட்டு விளையாட தொழில் தான். சரி, அதான் சொல்லிட்டாங்க, அவ்வளோதாங்க. தொழிலே சீட்டு விளையாட தொழில் தான். எங்கே வேணாலும் போயிடுவார் மேடம். எந்த ஊர் வேணாலும் போவார். மைசூர், கர்நாடகா. எதுக்கு அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க? எல்லாமே அங்கே போய் சீட்டு விளையாடுறதா மேடம். குறிப்பிட்ட ஆளுங்க இவர் கூட வச்சிருக்காங்க. இவரு தான் அந்த தொழில் எடுத்து நடத்துறவர். எக்ஸ்பர்ட்டா சீட்டு விளையாடுறதுல? ஆமா மேடம். அப்போ உங்க மேல பெட்டு கட்டுவாங்களா? அப்படி இல்லை. இல்லை மேடம், பெட்டு கட்டுறது இல்லை மேடம். 4-5 பேர் சேர்ந்து ஒட்டுக்கா சேர்ந்து பணக்காரங்க எல்லாம் வர்றாங்கல்ல மேடம். இது வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி, அந்த மாதிரி வர்றது மேடம். இவர் கூட போய் அவங்களோட சேர்ந்து போய் இவர் போய் விளையாடுறது. 10,000 20,000 இவர் நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஆள் இருக்காங்க. அதெல்லாம் விடுமா. என்னப்பா இது கொஞ்சம் சொல்லுங்களேன் விவரமா. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம். எப்படி விளையாடுவீங்க கொஞ்சம் சொல்லுங்க. விளையாடுறது சும்மா எனக்கு தெரியறதுக்காக. இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மேடம். அப்படி இல்லை. எப்படி சொல்லுங்க. என்னது சிஸ்டம்? என்னது? ஒன்றும் இல்லைங்க, சிஸ்டம்லாம் இல்லைங்க. ஒரு செல்ஃபோன் ஒன்று வச்சுக்கிறாப்லிங்க. அந்த செல்ஃபோனில் வந்து ஏமாத்துற செல்ஃபோனுங்க. அந்த ஏமாத்துற செல்ஃபோனை வச்சு தான் இவங்க விளையாண்டுக்கிறது. என்னது மாதிரி? அது இவங்களோட ஹெட்டு, அதாவது வந்து இவங்க இல்லைங்க, இவங்களுக்கு பெரிய ஆளுக அதை விற்கிறாங்க மேடம். அந்த செல்ஃபோனில் வந்து 10 பேர் சீட் ஆடுறாங்கல்ல, அதில் ஒருத்தவங்ககிட்ட அந்த பணத்தை நம்ம ஏமாத்துறது. என்னது இது? அவங்க சும்மா விளையாட்டு. அப்படி அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க? என்னது இது சொல்லுங்க. என்ன கம்ப்ளைண்ட்? சீட்டு விளையாட்டுலாம் ஒன்றும் இல்லைங்க. அவங்க என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. காசு சம்பாரிச்சு கொடுக்குறதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களா, வேற ஒருத்தர் கூட போகிறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்களா? அப்போ எல்லாம் செய்றீங்க. இல்லை, எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எதுக்காக வந்திருக்காங்க? எல்லாமே நான் வந்திருக்கேன், எல்லா பிரச்சனைக்குமே வந்திருக்கேன் நான். இவங்க பண்ணதெல்லாம் நாயங்களா? என்ன பண்ணேன் நான்? நீங்கள் ஒன்றுமே பண்ணல. எல்லாம் நான் பண்ணினது சரி இருக்கட்டும். சரி, நீ பண்ணினது சொல்லு. ஆம்பளை வந்து தப்பு செஞ்சா உலகம் ஏற்றுக்குங்க. யாரு சொன்னது? இல்லை, பொதுவாக அவர் சொன்னா உலகம் ஏத்துக்குமா? சரி, அவ செஞ்ச தப்ப நம்ம சொல்லி காட்ட வேண்டியது இல்லை. ஆம்பளை ஏத்து உலகம் ஏத்துக்குமா? இப்படித்தான் மேடம் என்று சொல்றது. ஆம்பளை 1000 நாளைக்கு தான் இதையே சொல்லி வண்டி ஓட்டுவேங்க மேடம். அப்படி நான் சொல்ல வரலைங்க. அப்படி நான் சொல்லவே இல்லை. சிரிப்பு தான் வருது. சிரிப்புக்காக சொல்ல கேவலமா இருக்கு. ஐயோ, அவ செஞ்ச தப்ப நாம சொல்லி காட்டினா அதுக்கு என்ன அர்த்தங்க? அவ என்ன தப்பு செஞ்சா? சரி, அதை விட நான் செய்யலைங்க. அவங்க ஒண்ணுமே செய்யலைங்க. அவங்க எதுவுமே செய்யல. செஞ்ச மேடம், நானும் தவறு செஞ்சுட்டேன். நீ பண்ண தவறுகளா ஃபர்ஸ்ட் அதை நான் வெளிப்படுத்த விரும்பவே இல்லைங்க. அதெல்லாம் வேண்டாங்க. அது நான் இல்லை. என்ன எங்கிட்ட தப்பு நிறைய இருக்கு. நீங்க என்ன சொன்னாலும் அந்த பொண்ணுகிட்ட ஏன் பேசுனேன்? யாருங்க? சில கேள்விகள் கேட்கறேன். கேட்டுக்கோ.
அந்த பூரணிங்கிற பொண்ணுகிட்ட எவ்வளோ தூரம் நான் போராடினேன். ஏன் பேசினேன்? என்ன காரணத்தினால பேசினேன்? இது வந்து மேடம் இது வந்து தேவையில்லாத கேள்விங்க என்ன மேடம். இது வந்து தேவையில்லாத? இங்கே வந்து இது வந்து தேவையில்லாத கேள்வி. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னு சொல்லி வந்து இப்படி நீ பேண்ட் சட்டை போட்டுட்டு இப்படி இருக்கிறிய, ஒரு கேள்வி கேட்காத கேள்வி கேட்குற. குழந்தைகளோட நிலைமை யோசிச்சு பார்த்தியா? ஏங்க ஒரே ஏரியாவில் தான் இருக்கிறான் அண்ணன் என்ன? தம்பி. ஒரே ஏரியாவில் இருக்கிற அந்த எல்லாம் ஒரே ஏரியாவில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்களா? சரி இல்ல நீ என்னோட குடும்பத்துக்கு செய்யறதுக்கு வசதி இருக்குதா? நீ நடந்துக்கிட்ட முறை சரியா? என்ன நடந்துக்கிட்ட முறை சரியில்லை? என்ன நான் நடந்துக்கிட்ட முறை சரியில்லை சொல்லு. எனக்கு அது மட்டும் பதில் எனக்கு சொல்லு. தெரியாது. நான் எதே நான் என்ன அவளை வந்து தவறுகள் செஞ்சேன்? நான் வந்துங்க ஒருத்தர் அந்த பிள்ளைய வந்து நான் வந்து சொல்லி காட்ட விரும்பவே இல்லை. எந்த பிள்ளைய சொல்லி காட்ட விரும்பல? அவளை பற்றி நான் வந்து குற்றம்னு சொன்னால் 1000 இருக்கு. என்ன என்கிட்டயே இருக்கு 1000. அதை நான் சொல்ல விரும்பல. அதை விட்டுருங்க. 1000ங்கிறது சொல்லு. என்ன என் மேல என்ன அதை குற்றச்சாட்டு இருக்கு அது சொல்லு. வேண்டாம் விட்டுருங்க. அதை பேச விரும்பல. இப்படி சொன்னா என்ன மேடம் இருக்கு? அது நிறைய இருக்குங்க. அதை நான் ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. விட்டுருங்க. தப்பு என் மேலே தான். இது உங்க மனைவியா இல்லையா? மனைவிங்கிறங்காட்டி தான் வந்து விட்டதுங்க. அதெல்லாம் வந்து அனுசரித்து போய் தான் விட்டாச்சு. இதை வந்து நம்ம நீ பேசுறது செஞ்ச ஏமாத்தி தவறு கல்யாணம் தவறு. பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு என்ன? கல்யாணம் ஆனது சொல்லாம. அப்படிங்களா? சரிங்க. ஆமாம் ரைட்டுங்க. சரி, ரெண்டு குழந்தைகிட்ட நான் எவ்வளவு தூரம் உங்ககிட்ட கேட்டிருப்பேன். இப்ப மேடம் இத்தனை பிரச்சனை ஆன பிறகு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கவே மாட்டேன் மேடம். ஒரு 6 மாசத்துக்கு முன்னால நான் என் மேல இருந்த தவறுகள் நான் வந்து எப்பவுமே வந்து மேடம் பேசுவேனுங்க. எல்லாத்துக்கிட்டையுமே பேசுவேன். உங்க பிரச்சனையா இருந்தாலும் இவர்கிட்ட நான் கேள்வி கேட்பேன். இவர் பேசுற ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாரு. நான் ஒரு 1 லட்ச ரூபா பணம் கையில வச்சிருந்தாரு மேடம். 1 லட்ச ரூபா கையில வச்சிருந்தாருங்க. அந்த செல்போன் வச்சிருந்தாருங்கல்ல, அந்த பணம் என் கையில ராசி இருக்குதுங்க. நம்ம எங்கிட்ட வாங்கிட்டு போனா ஜெயிச்சிருவாங்களாம். அதே பணத்தை திருப்பி எங்கிட்ட கொடுத்தா யோகம் போயிருங்களாம். என்ன மேடம் இது அர்த்தம்? எங்கிட்ட வாங்கினா ராசி இருக்குமா, திருப்பி கொடுத்தா யோகம் போயிருன்னா அது என்ன மேடம் அர்த்தம்? நான் அவ்வளவு தூரம் சொல்றேன் மேடம். ஒரு 50,000 ரூபா பணம் கொடு. உன்னை நான் கேட்கவே இல்லை. நீ எங்கேயோ போ, என்னமோ பண்ணு. நான் வீட்டு பக்கத்துல ஒரு கடை பிடிச்சி 2 மிஷினை போட்டு நான் வேலை செஞ்சு என்னால முன்னேற முடியும், நான் முன்னேறிக்கிறேன் அப்படி சொன்ன மேடம். இவர் கேட்கல. நீ எனத்த புடுங்கிடுவ, நீ எனத்த பண்ணிடுவ, நீ என்ன செஞ்சிருவ அப்படி இருந்தா இவரோட சந்தோஷம் தான் இவருக்கு மெயின். கார் வச்சுக்கிறாரு மேடம். கார் வச்சுக்கிறாருங்க. இவர் பண்ற தொழிலுக்கு காரு வேற இருக்கிறது. வாடகை வீடு மேடம். இப்ப நான் 2 மாசம் வீட்டு வாடகை கொடுக்கலைன்னா நாளைக்கு சட்டிவான தூக்க வச்சிருவாங்க. கார் வேணுங்களா? அப்புறம் மேடம் குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாருன்னா, திங்கருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தாருன்னா 2 நாளைக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எத்தனை காசு நீ அழிக்கிற? என் குழந்தைக்கு கொடுக்குறது நீ கணக்கு பாக்குறியா? என் குழந்தை கூப்பிட்டு கேளு மேடம். ஒரு நாளாச்சு என் குழந்தை மேல அக்கறை இல்லை மேடம். சாப்பிட்டாங்களா தூங்கலாங்களான்னு அக்கறை கிடையாது. இவர் சீட்டு விளையாடுறதுக்கு வெளியில போயிட்டாருன்னா நான் தான் ஃபோன் பண்ணி பேசணும். இப்படி போனே பண்ண மாட்டாரு மேடம். கேட்டால் எகத்தாலும் கேலி கிண்டல் இதுதான் பேசுவாருங்க. எங்கள் குழந்தைக்கு சரியாக கவனிக்கிறது இல்லை. இவர் கொடுத்துட்டாருங்க. அளவாக கொடுப்பாரு, பண்ணுவார். காசு கொடுக்கலன்னு நான் சொல்லலை, கொடுத்துருக்காரு. ஆனால் குடும்பத்துக்கு கரெக்டாக நடக்கிறதே இல்லைங்க. இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? அந்த பொண்ணு தான் மேடம் பிரச்சனை. எனக்கு இவர் மேலே கூட எனக்கு ஒரு துளி கூட கோபம் இல்லை. அந்த பொண்ணுகிட்ட அவ்வளோ தூரம் சொல்ற, அவ எவ்வளவு திமிரு இருந்துன்னா என்னை அப்படி பேசுறா மேடம். எவ்வளவு திமிரு, எத்தனை பேத்துக்கிட்ட அவ பேசியிருக்கிறா. ஆனா அந்த பொண்ணு தான் இவனுக்கு பெருசா போயிட்டாங்க மேடம். எனக்கு அவ்வளோ கோபம் வருதுங்க. இப்படி பேண்ட் சட்டை வாங்கிட்டு 1000 2000 தான் சண்டை போட்டு துணிமணி கொடுக்கலன்னா 1000 2000 ரூபாய்க்கு துணி எடுக்கிறது மேடம். அந்த காசுல எப்படி வருது? சீட்டாடுறால ஈஸியா வருது அவருக்கு. கஷ்டப்பட்டு சூதாடினா சீக்கிரம் நல்ல காசு வருது அவருக்கு. கேட்டா நல்ல ஆர்ப்பாடமான வாழ்க்கை இல்ல மேடம். அதுதான் மேடம் உண்மை. காசு இல்லாத போது நம்ம சும்மா தானே இருக்கணும். காசு இல்லாத போது டார்ச்சர் சூதாடி இப்ப எல்லாம் நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் போட்டோம், சிரமமா தான் இருக்கும். ஒரு 10 வருஷம் போட்டோம், அப்ப தெரியும். அப்புறம் தூக்கி போடுவாங்க வெளிய. அப்ப வேணும் பொண்டாட்டி. சரிங்க. அந்த ஆம்பளைக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொம்பளை இருந்தாதான், இல்லைன்னா அவ்வளவுதான். எத்தனையோ பேர் ஆட்டம் போட்டவங்கலாம் அதுதான் கதி மேடம். அப்படி நான் சொல்ல வரேன். இந்த இல்ல இருங்க, அவர் ஏதோ சொல்றாரு. திருப்பி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டு இருந்தா வந்து இந்த என்ன காட்டி கொடுக்கறதுக்கு இது என்ன? ஒண்ணுமே இல்லைங்களே. இது அது வேண்டாம். அவ என்ன சொன்னாலும் நான் எனக்கு என்ன சொன்னாலும். தம்பி இத பாருங்க, சரிங்க. நான் வந்து நீங்க அவங்கள குற்றம் சொல்லணும்னோ அவங்க நீங்க இங்க யாரும் எதுவுமே ப்ரூவ் பண்ண வேண்டாம். சரிங்க. நம்ம என்ன ட்ரை பண்றோம், நீங்க தவறான வழியில பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னா அதுல இருந்து மீண்டு வாங்க சொல்ல போறோம். இல்ல அந்த பொண்ணு உங்களை தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இல்லம்மா அப்படி இல்லம்மா சொல்ல போறோம். அதுதான் இங்க நான் ப்ரூவ் பண்ணறதுக்கு நீங்க எங்கிட்ட ப்ரூவ் பண்ண தேவையே இல்லை. உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் நான். இல்ல மேடம் இப்போங்க, இப்போ இது ஃபர்ஸ்ட் எல்லாம் விட்டுரு மேடம். இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னால
இந்த பொண்ணு அதாவது வந்து இந்த பொண்ணோட வீட்லயே போய் இவர் தங்கியிருக்கிறாருன்னா எதுக்காண்டி தங்குறாருன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லை மேடம். ஒரு தவறு செய்யறாரு, ஒரு பொண்ணோட பேசுறாரு, பேசட்டும், ஃப்ரெண்ட்லியா பழகட்டும், அது பிரச்சனை இல்லை. அம்மா அண்ணன் எல்லாம் ஏன் உடந்தையா இருக்காங்க, அதுதான் எனக்கு இப்ப கேள்வி. அதுதான் இப்ப அவருக்கு தொடர்பு இருக்கு சொல்றீங்களா அந்த பொண்ணோட? 100% தொடர்பு இருக்குது. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல மேடம். அந்த பொண்ணு பேசின ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்கேன். அந்த பொண்ணு பேர் என்னது? பூரணி. ஏங்க நான் போகிறேன். நீங்க அவங்க தம்பியா? இல்லைங்க, ஆ எங்க பழக்கமா உட்காரு. மேடம் பக்கத்தில் குடியிருந்தாங்க. ம் பக்கத்தில் குடியிருந்தாங்க மேடம். பழக்கம். உங்க 2 பேருக்கு பழக்கமா? ஆமாங்க. அப்ப அவர் யாரு? அவருதான் என்னோட ஹஸ்பண்டுங்க. அப்ப இவர் யாரு? பக்கத்துல குடியிருந்தவருங்க. இவருனால இவரு வந்து பழக்கமானவர். யாருக்கு பழக்கம்? எங்கிட்ட இவர் பேச வந்தாரு மேடம், பழக வந்தாரு. பக்கத்தில் 2 பேர் குடியிருந்தாங்க. தம்பி இங்க வாங்களேன். அந்த பையன் வந்து எங்கிட்ட பேசின மேடம், அதனாலதான் அவர் போறாருங்க. இவங்களோட ஃபேமிலி வந்து எங்க வீட்டுல பக்கத்துல குடியிருந்தா மேடம். இவங்களோட வந்து நான் அவங்க அம்மா கூட சித்தி கூட எல்லாம் நான் ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்சேன் மேடம். அப்போ இவங்க வீட்டு தெரியாம தான் இவங்க வந்திருக்காங்க. அப்போ இவங்களோட ஃபேமிலினாலேயோ இவங்கனாலேயோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம். என்ன வேலை செய்றீங்க? டெய்லர் மேடம். 2 பேரும் ஒரே வீட்ல வேலை, ஒரே இடத்துல வேலை? தனியாக வேலை செய்யணும் மேடம். சரி, பக்கத்துல இருக்கு. பக்கத்தில் இருந்தாங்க மேடம். தேவையில்லாம சந்தேகப்பட்டாரா? அப்போ தேவையில்ல சந்தேகப்பட்டார் மேடம். இப்போ வீட்டுக்கு வந்து தகாத மாதிரி வார்த்தை பேசுவாங்க மேடம். அம்மாட்ட வந்து அம்மா வந்து என்ன சொன்னாங்க, ஃபஸ்ட் டைம் சொல்லிட்டாங்க, வான் பண்ணி விட்டாங்க. இனிமேல் பேச மாட்டான், ஃப்ரெண்டு மேலே பேசினா இனிமேல் அதுவும் பேச மாட்டான்னு சொல்லி வான் பண்ணி விட்டாங்க. உங்களுக்கு என்ன ஒரு ஆதரவா இருந்ததா? ஆமாம் மேடம். பக்கத்தில் வந்து குடியிருந்தார் மேடம். இவர் அடிக்க ஒருக்கா வெளியில் போயிடுவாருங்க. இப்போ இவங்களோட ஃபேமிலி எனக்கு கொஞ்சம் ஆதரவாக பேசுவாங்க. கை குழந்தை வச்சுட்டு இருந்தாங்க. இவங்க வந்து அண்ணன் தம்பி 2 பேருங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணாருங்க, அதுக்கப்புறம் இவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவனோட வாழ வேண்டாம்னு அப்படின்னு இவர் சொன்னார் மேடம். யார் இவரா? இவர் சொன்னாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் நான் இல்லைப்பா, நீ இப்படி சொல்கிற, அதெல்லாம் தவறு, அது தப்பு, தவறான செயல், சொல்லக்கூடாது, நான் எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, இப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்லி இவருக்கு எடுத்து சொன்னேன் மேடம். அவர் வந்து பரிதாபத்தில் வந்து தான் என்னை சொல்லினார். ஆனால் அது தவறு நான் எடுத்து சொன்னேன் மேடம். அப்போ அவர் சொன்னார், சரிம்மா நான் பேசலை, ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுகிறேன்னு இவர் சொன்னார் மேடம். அவர் 1008 தவறுகள் செஞ்சுருக்காரு. நான் செஞ்சது இந்த ஒரு தவறு தான். இவருனால தான் இந்த தவறுகள். இவர்கிட்டே நான் பேசிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு தவறுலாம் பண்ணலையே. பேசுனேன் மேடம். ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேனுங்க. அதாவது வந்து தவறுகள்னா வந்து மித்த எந்த தவறு இல்லை, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கிறேன். அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு இது வரைக்கும் என்னை திட்டிட்டு இருந்தாருங்க. உங்களுக்குள்ள தவறான உறவே கிடையாது? தவறான தொடர்புகள் எதுவும் இல்லை மேடம். நான் சொல்றது உண்மையான வார்த்தை சொல்றது கேளுங்க. இவங்களுக்கு எனக்கு எந்த தவறு கிடையாது. அவங்க ஃபேமிலியில அவர் பாட்டுக்கு இருக்கிறாரு. அவங்க ஃபேமிலியிலேருந்து எனக்கு எந்த டிஸ்டர்பும் கிடையாது. ஸோ உங்க புருஷன் வந்து தேவையில்லாம உங்க மேல குற்றம் சொல்றாரு. குற்றம் சொல்றாருன்னா ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மேடம், ஒரு ஃபோட்டோ, அதாவது வந்து இவர் வந்து ஃபேமிலியாக வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாப்பிள்ளைங்க. சொல்கிறேன் மேடம், நடந்ததெல்லாம் சொல்கிறேனுங்க. எங்கள் வீட்டுக்கு குடி இருக்கிறவங்க பக்கம்லாம் நீங்கள் வந்து கேட்டுப்பாரு மேடம். அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இறக்கப்பட்ட ஃபோட்டோவா அது? அதனால தான் அவர் வெளியே போயிருக்காரு. அவமானம் இல்லை அதில். நியாயம் பேசுகிற உட்காந்து. மேடம் ஒரு ஃபோட்டோ காமிச்சதுக்கு இவர் இவ்வளோ பேசுகிறார். ஃபோட்டோவா இது? அதனால தான் அவர் மானஸ்தான். அந்த பொண்ணோட தொடர்பு இருக்கிறாருங்களா மேடம்? அதுக்கு என்ன மேடம் பண்ண இன்னொருத்தரோட தொடர்பு வச்சு? இல்ல மேடம், தெரியாம தான் மேடம் தவறு செஞ்சுக்க. தவறுங்கிறது தெரியாம தான் இவர் தெரிஞ்சே செய்யறாரு குடும்பத்தை வச்சுட்டு. அப்புறம் நான் என்ன மேடம் பண்ண முடியும்? தவறுங்கிறது தெரியல. நீ என்னதான் பேசுறான்னு உனக்கு புரியுதா? புரியுது மேடம், நான் செஞ்ச தவறுதான். இப்ப இதுக்காண்டி நான் இந்த ஒரு தவறு செய்யங்காட்டிக்கு இவர் 1008 தவறுகள் செஞ்சுக்கிறாருங்க. அது இனிமேல் திருத்தி வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்ப நீங்க செஞ்சது தவறுன்னு நீங்க உணர்றீங்க? நான் எப்பவும் உணர்ந்துட்டேன் மேடம் இந்த தவற. அப்ப அவர்ட்ட மன்னிப்பு கேட்பீங்க? நான் எப்பவோ கேட்டாச்சு மேடம். என்னை பத்தி அவருக்கு நல்லா தெரியுங்க மேடம். அவரோட வாழறதுக்கு ஆசைப்படுறீங்க? ஆசைவெல்லாம் பல்ல மேடம். என் 2 குழந்தைக்கு உண்டான வாழ்க்கைக்கு என்ன, அவரு தானே அப்பா. நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும், இவரோட சுத்தணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு இல்லை மேடம். என்ன எப்படி சொல்றது எனக்கு தெரியல. எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நீங்க வந்து உட்கார்ந்து உங்க புருஷன் மேல கம்ப்ளைண்ட் பண்றீங்க. ஒரு தவறு செஞ்சாலும் 1000 தவறு செஞ்சாலும் தவறுதான். நீங்க அந்த போட்டோஸ் நான் என்ன நினைச்சேன், நிஜமாவே உங்களை நம்பினேன். ஆனா அந்த போட்டோஸ் ரொம்ப தப்பா இருக்கு மேடம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மேடம். இல்லையே, நீங்க என்கிட்ட அப்படி சொல்லல. சும்மா சாதாரணமா ஒரு போட்டோ எடுத்தோன்னு தானே சொன்னீங்க. சாதாரணமா போட்டோவா அது? என்ன
தைரியங்க இன்னொருத்தர் பொண்டாட்டி கூட இப்படி போட்டோ எடுக்கிறதுக்கு? எப்படி இப்படி உங்களுக்கு செய்ய தோணுச்சு? யாரோட கேமரா போன்ல அந்த போட்டோ? என்னோட அவங்க போன் இந்த போன் இன்னொருத்தரோட பொண்டாட்டியோட நிக்கிறோன்னு தெரியாது உங்களுக்கு? உனக்கு எங்க போச்சு புத்தி? இவ்வளவு பேசுனீங்க நியாயம், இவ்வளவு நீளம் பேசுனீங்க நியாயம். எந்த புருஷன் சும்மா இருப்பான்? ஆனா இதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட இருந்து பழக்கங்க நிறைய இருந்துச்சு மேடம். நான் செஞ்ச தவறுகளுக்கு இவர் இவ்வளவு பேசுறாரு. இவர் எத்தனை தவறு செஞ்சு அவங்க வீட்டுல இருந்தே வெளியே வந்துக்கிறாங்க, உடந்தையா இருக்கிறாங்க. அப்ப நான் என்ன மேடம் பண்றது? விட்டுட்டு போயிடும் மேடம். பச்சை குழந்தை மேடம், அந்த 2 குழந்தையுமே 2 குழந்தையும் 2.5 வயசு 3.5 வயசு குழந்தை. வேற வழி இல்லாம தான் அவரோட பழகினியா? பழகவே இல்லை மேடம். ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் மேடம் பேசுறேன். அந்த ஃப்ரெண்ட்லி தான் அந்த போட்டோகிராஃபா மேடம். நம்ம என்னோட தவறை நான் உணர்ந்துட்டேன் மேடம். பாரு, ஃப்ரெண்டு சொல்லி ஃப்ரெண்டுங்கிற வார்த்தையை நாரடிக்க கூடாது. என்னப்பா நடந்தது? இதான் மேடம் நடந்தது. உண்மையை சொல்லு. இதான் மேடம் நடந்துச்சுண்ணா. அம்மா வீட்டுக்குன்னு சொல்லி போனேன் மேடம். கம்பெனியில் வேலை செஞ்சாங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நான் மாலை ஓட்டு கோயிலுக்கு போயிருந்தேங்க. சொன்னாங்க இந்த மாதிரி அம்மா பையனுக்கு அம்மா ஓட்டுக்குது, நாங்கள் பார்க்க போகிறோம் வரீங்களான்னு கேட்டாங்க. அதுதான் போனேன் மேடம் வீட்டுக்கு. அப்போ தான் போனேன். அப்புறம் அப்பதான் அந்த மாதிரி போட்டோ எடுத்தீங்களா? எடுத்தேன் மேடம், தெரியாமல் எடுத்துட்டு. அது எப்படி தெரியாம எடுப்பீங்க? தெரியாம எடுத்த மாதிரியா இருக்குது? இந்த போட்டோஸ் எப்படி வெளியே வந்தது? நான் மெமரி கார்டில் இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா வான் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி பேசாரா பழகாரான்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபோட்டோவில் அழிச்சிட்டு மெமரி கார்டு கொடுத்துட்டேங்க. என் மெமரி கார்டிலேருந்து கொடுத்துட்டேங்க. இனிமேல் பேசல பழகலை, எங்கள் வீட்டில் சத்தம் போடுறாங்க, அப்பாவுக்கு வேறு கை கால் வரல, யார்கிட்ட மெமரி கார்டு கொடுத்து? அவங்கள்ட்ட கொடுத்துட்டேங்க. மெமரி கார்டு இருந்தாங்க, இதில் ஃபோட்டோ இருக்குது, இந்த நான் என்ன சொன்னாங்க இவங்க, இந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் இது பிரச்சனை பண்ணீங்களான்னு சொல்லி கேட்டேன். இல்லை எனக்கு பிரச்சனைலாம் பண்ண மாட்டேன், இந்தாங்க மெமரி கார்டு கொடுத்துட்டேங்க. கொடுத்தோன்னே நான் விலகி போயிட்டேங்க. அம்மா வந்துட்டு சத்தம் போடுவோம், நான் விலகி போயிட்டேங்க. ஃபோட்டோ எப்படி வெளியே வந்தது? அந்த மெமரி கார்டு வந்து எங்க வீட்டுக்காரு என்னை விட்டு போயிட்டாப்ல, பிரிஞ்சு போயிட்டாரு. அப்போ இவரோட கார்ல வந்து ஒரு மெமரி கார்டு இருந்துச்சு மேடம். ஒரு மெமரி கார்டு இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், காலை எழுந்திரிச்சு கால் டிரைவர் பண்ணுவேன் கார் எடுத்துட்டு. அந்த மெமரி கார்டு எடுத்துட்டு வீட்டில் இருக்கிற ஹோம் தேட்டரில் போட்டு கேட்டேன் மேடம். அந்த ஹோம் தேட்டரில் கேட்கும்போது இவர் பழகிட்டு இருந்த ஒரு பொண்ணோட இன்னொருத்தவங்களோட பேசின ரெக்கார்டு அதில் இருந்துச்சு மேடம். அப்படி இருக்கும்போது அந்த என்னோட செல்லில் இருக்கிற அந்த மெமரி கார்டு எடுத்து என்னோட செல்லில் நான் போட்டுட்டேன் மேடம். அந்த பொண்ணோட ரெக்கார்டில் இருக்கிறத போட்டு என் செல்லில் போட்டுட்டேன். இவங்க என்னோட மெமரி கார்டை மாற்றி இவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். இந்த பிள்ளைக்கு கையில் கொடுத்துட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இது யாரோட மெமரி கார்டு, எப்படி வந்துச்சு அப்படின்னு. ஃபஸ்ட்டு பழகிட்டு இருந்தேன், அப்போ அவளோட மெமரி கார்டு தான், இனிமேல் நான் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் மேடம். சரி இனிமேலாச்சும் கரெக்டாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் மேடம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. எங்கள் வீட்டுக்காரும் பழகிட்டு தான் இருந்தாருங்க அந்த பொண்ணுக்கிட்டேங்க. அந்த மெமரி கார்டை அந்த பிள்ளைகிட்ட போனோடனே அந்த புள்ள போய் என் வீட்டுக்காருக்கு போனை போட்டு சொல்லிருச்சு, இங்கே பாரு அந்த மெமரி கார்டில் உன் பொண்டாட்டி இன்னொருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்லிடுச்சுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்து நியாயம் பேசுறீங்க. அம்மா நீங்க என்ன இப்படி போன்ல ரெக்கார்ட் பண்ணுறது, மெமரி கார்டை போட்டு பார்க்கறது, இதெல்லாம் தப்பான விஷயம்மா. ஒரு குடும்ப வாழ்க்கையில இதெல்லாம் இருக்க கூடாதம்மா. குடும்ப வாழ்க்கையில இருக்க கூடாது. புருஷனை பொண்டாட்டி அந்த பக்கம் இந்த பக்கம் வேவ் பாக்குறதா? தெரியல, பேஸே தப்பா இருக்குமா. நீ என்னடானா இந்த பையனோட அந்த மாதிரி போட்டோ எடுத்துட்டு இருக்க, அந்த பையன் என்னடானா இல்ல ஆம்பளை எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஏத்துக்கலாம், பொம்பளை பண்ணா ஏத்துக்க முடியாது சொல்றாரு. எப்படி நீங்க குடும்பம் பண்ணுவீங்க? எப்படி பசங்களை நல்லபடியா வளர்ப்பீங்க? அவர்கிட்ட கேள்வி கேட்கணும்னா நீங்க ஒழுக்கமா இருக்கணும், இல்ல உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும்னா அவர் ஒழுக்கமா இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னா பசங்க என்னமா பண்ணும்? தெரியாம தான் மேடம் இந்த போட்டோ தெரியாம இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு இவர் குடும்பமே உடஞ்சியா இருக்குது. அதுக்கு நான் என்ன மேடம் பண்ண முடியும்? அந்த போட்டோ தெரியாம எடுத்த மாதிரி எல்லாம் இல்லம்மா. சரி மேடம், ஒருத்தவங்க தவறு செஞ்சுட்டாங்கன்னா அந்த தவறு திருப்பி செஞ்சுட்டாங்க மேடம் இருப்பாங்க, தெரியாம தாங்க மேடம் தவறு செஞ்சாங்க. அதாவது வந்து நான் சொல்றதை பார்த்தீங்கன்னா நான் 1008 தவறுகள் செஞ்சிருக்கிறேன். இவர் செஞ்சதெல்லாம் தவறு இல்லையா மேடம்? எத்தனை பச்சை குழந்தைய பால் வாங்க விதியெல்லாம் விட்டுட்டு போகும்போது அப்ப தெரியல மேடம் அந்த பாசம் இதெல்லாம் தெரியலீங்களா? என் 2 குழந்தைய எடுத்துட்டு வந்து பாரு மேடம், அவங்க பற்ற வேதனை. அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்து பேசுனா அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற நாயத்தை எத்தனை தவறுகள் தெரியுங்களா? எப்படி சுடிதார் வாங்கி கொடுத்துருக்கிறது என்ன, என்ன கார்ல சுத்துறது என்ன, குடும்பத்தையே சினிமா கூட்டிட்டு போனது என்ன, அதெல்லாம் தவறே இல்லையா மேடம்? அந்த குடும்பத்தையே கைக்குள்ள வச்சுக்கிறது தவறு இல்லையா மேடம்? பட் இதுக்கு எல்லாம் வந்து சொல்யூஷன் நீங்க தப்பு பண்ணறது கிடையாதுமா. அப்ப நான் செஞ்ச தவறுனால இவர் தப்பு செய்யல மேடம். இது ஏற்கனவே இவர் தவறு செஞ்சா சாணி போறல குடிச்சு உயிர் போராடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கணும். சரிம்மா, அப்படி இருந்தா நீ ஒழுக்கமா இருந்திருக்கணும்ல. நீயும் ஒழுக்கமா இல்லைன்னா பசங்க என்னம்மா பண்ணும்?
என் மனசை என்னால் நிம்மதியாக இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இவர் பேசினா அந்த நிமிஷத்தில் அந்த ஒரு ஃபோட்டோனால தான் என்னோட இப்படி இருக்கு. ஒரு தவறு செஞ்சுங்காட்டிக்கு 1008 தவறு செஞ்சாங்க, அவங்கள ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நான் செஞ்ச அந்த ஒரு தவறு தான் பெருசா ஒரு தெரியுது. தவறு சொல்றியே, அது எவ்வளவு பெரிய இது தவறு. தவறு அந்த போட்டோ என்னால பார்க்க முடியல. இந்த போட்டோ அது இருக்கு சாதாரணப்பட்ட போட்டோ கிடையாதுமா. அந்த போட்டோ ஒரு 1000 கதைகள் சொல்லுறது. யாரு தப்பு, யாரு மேல தப்பு? ஃபோட்டோ மேலே என் மேலே தப்பு இருக்குங்க மேடம். போட்டோ சாதாரணப்பட்ட போட்டோ எல்லாம் கிடையாது. இவருக்கு இன்னும் கனெக்ஷன் இல்ல உங்களுக்கு? இல்ல மேடம், எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது. இல்ல மேடம். நீங்க என்ன அவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கல்ல? பண்ண மாட்டேங்க. இந்த பொண்ணை கல்யாணம் பண்றேன்னு சொன்னீங்களா? ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ இல்லை, எதுவுமே சொல்ல. அவங்க வாடுக்கு அவங்க இதில் இருந்தாங்க போதும் மேடம். எதனால அப்படி சொன்னீங்க கல்யாணம் பண்றேன்னு? இறக்கப்பட்டு தான் மேடம் நான் சொன்னேன். வேறு எதுவும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் எதுவும் இல்லை, இறக்கப்பட்டு தான் மேடம் நான் சொன்னேன். இப்போ இந்த பொண்ணு அந்த பையனை விட்டு வந்துட்டா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? எங்கள் வீட்டில் வந்து மேடம். ம், உங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. இங்க பாரு மேடம், இவர் கல்யாணமே பண்ணாலும் நான் பண்ண மாட்டேன். நான் எவ்வளவு தூரம் தெளிவா சொன்னேன் மேடம். உண்மையை எல்லாத்துக்கிட்டையுமே நான் சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுங்களா மேடம்? என்னோட 2 குழந்தை இருக்குது, என் வாழ்க்கையில நீ வர வேண்டாம், நீ நல்லபடியா இருந்துக்க, உனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இருந்துக்கோ, என்னை தொந்தரவு பண்ணாதான். அவங்க வீட்டில் அவங்க கரெக்டாக இருக்கிறங்காட்டி தான் மேடம் அவங்க ஃபேமிலியிலேருந்து என்னை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க மேடம். எங்கள் ஃபேமிலி எதுவும் சொல்ல மாட்டாங்க. இன்னும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்க? டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி, ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்கங்கிறது இல்லை, உங்களுக்கு அவங்க மேலே ஆசை இருக்கா இன்னும்? இல்லைங்க மேடம். ஷுவர், நம்பலாமா? நம்பலாம் மேடம். இந்த அம்மாவோட வாழ்க்கையில குறுக்கே வரக்கூடாது நம்ம, புரியுதா? ஒழுக்கமா வாழ பாருங்க, சரிங்க. புரியுதா? புரியுது. நல்லபடியா கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்ண பாருங்க. சரிங்க. கிளம்புங்க. என் வாழ்க்கையில் இவர் குறுக்கிடுறது இல்லை மேடம். இவர் குறுக்கிடுறது என் வீட்டுக்காரனால சீட்டு வரலான்ட்டு தெரியாது. குற்றச்சாட்டுங்கிறது வந்து நான் யாரு மேலேயும் சொல்லலை. இந்த பொண்ணு இதில் மட்டும் தொடர்பு இல்லை மேடம், இன்னும் 2 பேர்த்து கூட பேசிட்டு இருக்கிறதெல்லாம் இருக்குது மேடம். இந்த பொண்ணுனால எத்தனையோ ஒரு ஆம்பளைகளோட வாழ்க்கை கெட்டு போச்சு. நான் பொய் சொல்ல விரும்பலை. நீங்கள் எல்லாம் அங்கே இங்கே கூட்டிகிட்டு போகிறேங்க, டிவிலலாம் இதுதான் நான் மெயினாக பார்ப்பேன். இந்த உண்மை வெளியே வரணும். இந்த பொண்ணு ஏன் இவரோட பேசுது, காரணம் என்ன அப்படிங்கிறது தான். அந்த பொண்ணு பேசின ரெக்கார்டை கேட்டுப்பாரு. இவர் தொழிலே சீட்டாட்ட தொழில் தான். சரி, 2 குழந்தைக்கு அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட அண்ணன் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன். எல்லா ஃபேமிலியிலும் என்ன சொன்னாங்க, அவன் விட்டுரு, நீ வேண்டான்னா விட்டுரு, அவன் எங்கேயோ போயிட்டு. அப்படி விட முடியுமா மேடம்? ஒரு தவறுகள் செஞ்சுட்டே தான் இருப்பாங்களா மேடம்? திருந்த மாட்டாங்களா யாருமே? ஒரு தவறுகள் செய்யறதுக்கு தெரியாம கூட செய்யலாம், மனசு நொந்து கூட செய்யலாம். சரி, அந்த தவறுகள் செஞ்சது தவறு தான், தண்டனை இத்தனை நாள் வரைக்கும் அனுபவிச்சாச்சு. குழந்தையில எவ்வளவு தூரம் நான் கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பேன் தெரியுங்களா மேடம்? 2 குழந்தையுமே வேலைக்கு போய் சொல்லுறது, என்னோட போய் வண்டி வச்சிருப்பேன், வண்டி வச்சிருப்பேன், அந்த போயிட்டு 3 தடவை சீட்டு விளையாடு, சிலிண்டர் சோறாக்குற சிலிண்டர் தூக்கிட்டு போயிடுவான் மேடம், அடுப்பை தூக்கிட்டு போயிடுவான். பேசாம விட்டுட்டேம்மா, அவரை விட்டுட்டோம், டிவோர்ஸ் வாங்கிட்டு வேலை பாரு. எதுக்கு இப்படி பாரு? அப்படிதான் மேடம் எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் அதைத்தான் சொன்னாங்க. எனக்கு இந்த ஆள் வேண்டாங்கிற முடிவில் எங்கள் அம்மா அப்பா இங்கே போகிறேன்னு யாருக்குமே தெரியாது மேடம். ஆனால் நான் வந்ததுக்கு காரணமே வந்து அந்த பொண்ணு இப்படி 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம். அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன் மேடம், நான் வந்து அழுதுல நாடகமெல்லாம் போடல மேடம், என் மனசில் பட்டது சொல்கிறேன். அந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டேன் மேடம், இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு ஆசைப்படுறியா, பண்ணிக்க, கல்யாணம் பண்ணி நீ நல்லபடியாக வாழ்ந்துக்க, ஏன் இப்படி தெரியாமல் வாழ்கிறீங்க, வாழ வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன் மேடம். அந்த பொண்ணு என்னங்குது, நான் 2 வருஷம் கழிச்சு நான் வேற ஒருத்தனை கல்யாணம் முடிச்சுக்க அப்படிங்குது. இவர் என்ன பண்ணுறாரு, நைட்டு காலையில் போனால் விடிய சீட்டு விளையாண்டுட்டு விடிய சாலியை சுற்றிட்டு புது பேண்ட் சட்டை போட்டுட்டு திரியும் போது நம்மளுக்கு வேதனையாக இருக்குது மேடம். ஏன் வேதனை படுறேன்? அப்படி தனியாக வாழு, குழந்தைங்களை வச்சுட்டு வாழு. நான் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு அவரு? நான் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் தனியாக தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன், நான் யாரோட தயவுல இல்லைன்னு நான் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேடம், எனக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு தைரியம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் சம்பாரிச்சுக்குவேன். இவர் இருந்து கொடுத்துதா காசு இருக்கணும்னு இல்லை, என் வீட்டுக்காரர் கொடுத்து காசு நான் சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு என் குழந்தைகளை நான் காப்பாற்றிட்டு இருக்கேன். இத்தனை வருஷம் காப்பாற்றிட்டு. என்ன வேணும் அப்போ? அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணை மறந்துடுங்க, அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. சம்மந்தம் இல்லைங்க, வேண்டாம், விட்டுருங்க. இப்போ உங்கள் புருஷனோட வாழறதுக்கு உங்களுக்கு விருப்பமா இல்லையா? இல்லை மேடம். அப்போ விவாகரத்துக்கு போடுங்க. சரி, அவர்கிட்ட பிரிஞ்சு ஒழுக்கமாக தனியாக வாழுங்க. ஆனால் ஒழுக்கமாக வாழுங்க. நான் ஒழுக்கமாக மேலே தான் மேடம் இருக்கிறேன். என் மேலே கவலை என்ன, இங்கே வேலைமலை ஸ்டேஷன்லலாம் சொல்லுவாங்க மேடம், இவனை விட்டுருமா,
இந்த பையனை போய் நான் கமெண்ட் பண்ணும்போது கூட அப்படிதான் மேடம் சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம்ல போய் கமெண்ட் பண்ண கூட சொன்னாங்க. இந்த பிள்ளை அது பரவாயில்லன்னு தான் சொல்லுவாங்க மேடம் என்னைய. தவறா சொல்லவே மாட்டாங்க என்னைய. அதான் நான் பார்த்தேன்லம்மா ஃபோட்டோவை. ரொம்ப ஓவரா பேசக்கூடாது. சரி மேடம் அந்த பொண்ணு தப்பான ரொம்ப ஓவரா பேசக்கூடாது. நாங்கெல்லாம் முட்டாளுங்க கிடையாது. புரியுதாம்மா? உனக்கு அவரோட வாழறதுக்கு விருப்பம் இல்லைல்ல, விவாகரத்தை வாங்கிட்டு தனியா வாழ, ஒழுக்கமா வாழ. அந்த நீதான் பொண்ணெல்லாம் சொல்லிட்ட, கூப்பிட்டு பேச நொந்து போய் தப்பு நடந்து போச்சு, தெரியாம தவறு நடந்திருக்கலாம், நீ ஏன் சொன்ன, விட்டாச்சு. சரி மேடம் அந்த பொண்ணுக்கு இவருக்கு எங்க போயிட்டு போறாங்க நான் விட்டுறது விட்டுருமா, உனக்கு என்ன? அவதான் சொல்றாள் 2 வருஷம் பழகிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன். அங்க போய் நீ என்ன திருத்த போற? உனக்கு என்ன வேணாம், எப்படியோ போறா. அந்த பொண்ணை கேட்க மாட்டீங்களா? எதுக்குமா? கேட்க கூடாது. எதுக்கு? எதுக்கு கேட்கணும்? கேட்டா ஏதாவது பயன் இருக்கணும். பயன் இல்லைன்னா எதுக்கு, என்னத்துக்கு கேட்கறது? எதுக்கு கேட்கறது? நீ உன் புருஷனோட வாழறதுக்கு விருப்பம் இருந்தா, நீ உங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா, அந்த பொண்ணுட்டேருந்து பிரிச்சு உங்களை சேர்த்து வைக்கலாம். உங்க 2 பேருக்குள்ள பேஸே இல்லையம்மா. நீ ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ஒரு இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு. இப்ப அந்த பொண்ணு இப்படி இன்னொருத்தரோட பேசிட்டு அது இருக்கிறது, உனக்கு இன்னொருத்தரோட என்ன? பேசிட்டு அது இருக்கிறது. அவங்க பாடு, அவங்க பார்த்துப்பாங்க. இன்னொருத்தர்கிட்ட பேசினா அந்த இன்னொருத்தருக்கு சொந்தப்பட்டவங்க வருவாங்க, அப்ப பார்த்துக்கலாம். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க இன்னொருத்தரை பத்தி? இப்படி இன்னொருத்தரோட வாழ்க்கையில இப்படி கல்யாணம் ஆனவரோட இப்படி இவ்வளவு தூரம் பேசுது, அப்ப தெரியலையா மேடம்? யாரு அந்த பொண்ணு எந்த பொண்ணு? எங்க வீட்டுக்காரோட குடும்பத்தை உங்க வீட்டுக்காருக்கு உங்க குடும்பம் நல்லா இருந்தா அவர் ஏமா வெளியே போறாரு? உங்க குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இருக்கேம்மா. பிரச்சனை உருவாகுனது அவர்தான் மேடம். சரிம்மா, அவர்னாலதான் மேடம் இப்ப நீ இவ்வளவு என்ன தூரம். சொல்ற? என் புருஷனோட நான் நல்லா வாழணும், நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு உனக்கு அபிப்பிராயம் இல்ல. அப்ப நான் அந்த பொண்ணை போட்டு கேள்வி கேட்டுட்டு என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லை. நீ உங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அந்த பொண்ணை கூப்பிட்டு கண்டிச்சு அனுப்பிச்சு உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம். உங்க 2 பேருக்குள்ள இப்படி எல்லாம் இருக்கீங்க. அவர் வந்து உட்கார்ந்து பேசக்கூட மாட்டேங்கிறாரு. அப்ப இந்த 2 குழந்தையோட நிலைமை இப்படியே. இந்த குழந்தையோட அதான் என்னோட- சொல்றேன், நாங்க ஹெல்ப் பண்றோம். அட்வொகேட்டை போங்க, டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு அலிமனி கொடுக்கணும். தட் இஸ் உங்களுக்கு லைஃப் லாங் உங்க பசங்களுக்கோ ஜீவனாம்சம் உங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணறதுக்கு, அதுக்கு நீங்க ஃபைட் பண்ணறதுக்கு உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ண முடியும். சரி அதை விட்டுட்டு நீங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க, அவளை கேள்வி கேளுங்க, இன்னொருத்தரோட வாழ்க்கையை தொலைப்பான்னெல்லாம் அதெல்லாம் பத்தி நம்ம கவலைப்பட முடியாதுமா. அப்ப அந்த பொண்ணு பேசுறதெல்லாம் பெருசா இப்போ உங்களுக்கு அந்த பொண்ணை இங்க கொண்டு வரணும். அதுதான் உங்களுக்கு, அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் இருக்கிறத ஃபைட்டை தீர்க்கறதுக்கு நாங்க இங்க உட்கார்ந்துருக்கல. இது வந்து இன்னொருத்தர் அவமானப்படுத்துறதுக்கான அரங்கு கிடையாது. புரியுதா? சரி இன்னொருத்தரை எக்ஸ்போஸ் பண்றதுக்கோ அவமானப்படுத்துக்கிறதுக்கோ அரங்கு கிடையாது. இங்க வந்து உட்கார்ந்தீங்கன்னா அதுல ஒரு பயன் இருக்கணும். ஒரு சின்ன பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்றதுன்னா அதுக்கு புத்தி சொல்லி நல்லபடியா அனுப்பிச்சு வச்சிருக்கோம். சரி இது ஒண்ணுமே இல்லையே, எதுக்குமே வாய்ப்பு இல்லையே. அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? அந்த பொண்ணு வந்திருக்கு, நான் உள்ள கூப்பிட மாட்டேன். கூப்பிட்டுட்டு என்ன பண்ணது? என்ன பயன் சொல்லுங்க? ஏன் மேடம் அந்த பொண்ணு என்ன சொல்லுங்க? அந்த பொண்ணு உள்ள வந்துட்டு என்ன பயன்? வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட்? இப்ப 4 பேரை உட்காந்து 3 பேரை உட்காந்து பேசுறீங்கன்னா அந்த பையன் தான் முத்து வந்து போயாச்சு. உங்க லைஃப்ல இருந்து தலையிட மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சரி அந்த பொண்ணை வந்து உங்க புருஷனை விடுறேன், நான் பேச மாட்டேன்னா உங்க புருஷன் உங்க கூட வாழறதுக்கு ஒத்துக்கணும். நீங்க உங்க புருஷனோட வாழறதுக்கு விருப்பப்படணும். எதுவுமே இல்லை. இப்ப அவர் பேசாம போயிட்டாரு எங்க வீட்டுக்காரரு. உங்க வீட்டுக்காரர் பேசாம போயிட்டாரு. நீங்க வந்து அவங்க வீட்டுக்காரோட வாழறதுக்கு விருப்பம் இல்லை சொல்றீங்க. அப்புறம் என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கு, ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும்ல. நம்ம ஒருத்தரை உட்காந்து பேசுறோம்னா அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் எண்ட் ரிசல்ட் பாசிட்டிவா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டு வந்தீங்க இங்க, கரெக்டா? நீங்க தானே வந்தீங்க. ஆமா நீங்க வந்து விருப்பப்பட்டு வந்தீங்க, நாங்க உங்களுக்கு பேசுறோம், உங்கள்கிட்ட பேசுறோம். பட் இது நீங்க சொல்றது ஆளுங்களெல்லாம் இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு அதுலேருந்து ஒரு பயன் இருந்தா செய்யலாம். ஒண்ணுமே இல்லையே. சரி மேடம் அந்த பொண்ணு இப்ப வந்து ஃபேமிலியோட இருக்கிறது பழகிறதெல்லாம் அது பெருசா நம்ம எடுத்துக்க கூடாது. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு வந்து எங்க வீட்டுக்காரோட பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்க உங்க கூடாது. வீட்டுக்காரரோட நீங்க வீட்டுக்காரரை வேண்டாம் சொல்றீங்களே.
இப்பதான் மேடம் வேண்டாம் சொன்னேன். இருக்கும்போது எவ்வளவு தவறுகள் நீங்க செஞ்சாரு. இதுக்கு வந்தது எதுக்கு? அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கா? பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்லைங்க. எதுக்கு வந்தீங்க? தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியதான் வந்து. என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேங்குது, பண்ணலைங்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்ப அதை கேட்டிருக்கணும் அவரை. அதை கேட்கல நீங்க. அவர் வந்தப்ப அதை கேட்கல நீங்க. எதுக்கு இங்க வந்தீங்கன்னு அதை கேட்கணும்ல. ஆமா, அவர் வாட்டுக்கு பேசுற செஞ்ச அப்ப தவறு நீங்க நானே. கேளுங்க. அப்ப நீங்க சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களா? எனக்கு என்ன முடிவு கேளுங்க. சரி, நான் போய் வர சொல்றேன். போய் வர சொல்லுங்க. இல்ல சொல்லு, ஏன் பழகுன? யாரு? அவகிட்ட என்னத்துக்கு அப்படி பேசி பழகிட்டு இருந்த? யாரோட? யாரோட பேசுன? யாரோட? இந்த நிலைமைக்கு பண்ண காரணம் யாரு? நீ தானே. நானா? அப்புறம் யாரு? உன்னாலதானே நான் இவ்வளவு நிலைமைக்கு வந்தது. எத்தனை நிலைமைக்கு எல்லாத்திட்டும் கேட்கலாமா? கேட்கலாமா? உன்னாலதானே நீ இவ்வளவு நிலைமைக்கு நான் வந்தேன். இந்த மாதிரி போட்டோ காமிச்சியா? நீ உனக்கு என்ன காமிச்சாச்சு? நீ முதல்ல உண்மை சொல்லுங்க. நீ என்ன தவறு சொல்லிட்டு இருக்கிற? நீ மறுபடியும் என்ன தவறு சொல்லிட்டு இருக்கிற? காமிச்சிட வேண்டியதானே? என்னதான் நீ காமிச்சிட்டு இருக்கிற? நீ நானே உண்மை சொல்லு. அடிச்சு போடு, போயிரு. என்னது? உள்ள ரெண்டுங்க. என்னது? இங்க பதில் சொல்லிட்டு போ. ரெண்டு பேரும் ஒண்ணா ஏய், இங்க போட்டோ எடுத்தா நீ உண்மை சொல்லு. நீ ரெண்டு பேரும் ஒண்ணா போட்டோ எடுத்தா சொல்லிட்டு இருந்த. அப்ப அந்த புள்ள வீட்ல இருந்ததெல்லாம் ரொம்ப புத்திசாலி மாதிரி பேசுறீங்க. ஆனா முட்டாளா இருக்கீங்க. ஆனா ரொம்ப முட்டாளா இருக்கீங்க. பாவமா இருக்கு எனக்கு உங்களை பார்த்தா. ரொம்ப பாவமா இருக்கு தம்பி உங்களை பார்த்தா. ரொம்ப பாவமா. ஆனா ஒரு விஷயம் நான் அப்ரிஷியேட் பண்றேன். இந்த பாரு, அவர் ஒன்னு அவமானப்படுத்த கூடாது. அவருக்கு கஷ்டமா இருக்கும் உன்னை பத்தி பேசுறதுக்கு. ஒரு வார்த்தை அவர் தப்பு பேசல. நீ என்ன பண்ண தெரியுமா? நான் சொல்றேன் கேளு. அந்த பொண்ணை உனக்கு இவர்கிட்ட கூட இல்ல கோவம், அந்த பொண்ணு மேலதான் கோவம். அந்த பொண்ணை அவமானப்படுத்துறோங்கிறதுக்காக தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க. இல்ல மேடம், அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு என்னோட குழந்தைக்கு உண்டானதுக்கு நியாயத்தை கேட்கத்தான் நான் வந்தேன். யாரையும் அசிங்கப்படுத்தணும் நான் வரல மேடம். அப்புறம் எப்படி நீ மட்டும் அவங்களுக்கு என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? உன் மனசாட்சி தொட்டு சொல்லு பார்க்கலாம். நீ செஞ்ச தவறுகள் நீ ஆறு பத்தின சீட்டு விளையாண்டு தெரியுது. அது தவற தெரியலையா? இங்க பேசி பிரயோஜனம். இப்ப எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ். அவ சொல்றதெல்லாம் சொல்லிட்டா. அத பத்தி நீங்க கவலைப்படல. நீங்க அவங்கள பத்தி எதுவுமே சொல்ல வேண்டாம். எதுவுமே சொல்ல நான் சொல்றதுக்கு எது இல்லைங்க. நான் கெட்டவங்க. நான் எல்லாம் சரி. அப்ப அந்த என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு என்ன பதில் சொல்லணுமோ நான் சொல்லுவேன். இப்ப போய் குடும்பம் நடத்தணுமா? குடும்பம் நடத்திக்கிறேன். சந்தோஷமா இதை பாரு, நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேல உங்க இஷ்டம். ஒரு தப்பை இன்னொரு தப்பு செஞ்சு சரிப்படுத்த முடியாது. அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் ஆம்பளை, நான் 1000 தப்பு வேணா பண்ணுவேன், நீ பொம்பளை செய்யலாமா? அதுதான் அவரோட ஆட்டிடியூடு. அந்த பொண்ணு என்ன சொல்ல வரான்னு காது கொடுத்து கூட கேட்கல. அவங்க மேல சுட்டி காமிக்கிறதுக்கான ஒரு தவறு நடந்து போச்சு. அதை பிடிச்சுட்டார் அவர். மனுஷியா கூட மதிக்கல. ஆக்சுவலி வெளியில உட்காந்து நான் சொல்ல முடியாது, நீ பண்ணது தப்புமா, நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, தார்மீக ரீதியா தப்பு, சட்டப்படி இது குற்றம், இது முறை கிடையாதுன்னு சொல்லலாமே தவிர அவங்க சிச்சுவேஷன்ல என்ன நடந்திருக்குன்னு நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுது, இவங்க இந்த விஷயம் விரிஞ்சு போச்சு. இன்னும் திருப்பி சேர்ந்து வாழறது ரொம்ப 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 கஷ்டம். ஸோ சட்ட ரீதியாக அந்த பொண்ணுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அவங்களுக்கு ஒரு அட்வொகேட்டை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்கள ஹெல்ப் பண்ண முடியும், அதுதான் நம்ம செய்ய முடியும். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.